படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து ஓடிடில பாருங்க. கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. படம் சீரியஸா வேற. ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. கேம் சேஞ்சர் படம் பார்த்தாங்க. படம் நல்லா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா தெலுங்கு ஆடியன் டைரக்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல வந்து இங்க பாக்குறது வந்து தெலுங்கு அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஈக்குவலா டைலாக் அப்பீல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் நியூட்ரலா தான் இருக்கு டைலாக்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஹாக் வந்து என்ன ஸ்கிரீன் அதான் என்ன வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வந்து ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து இன்டர்வல் முன்னாடி வந்து இது பிளாஷ்பேக் போகுது. ஸோ இன்டர்வல் முன்னாடி பிளாஷ்பேக் போகும்போது என்னன்னா ஸோ டியூல் ரோல் கனெக்ட் ஆகுது. டியூல் ரோல் வந்து ராம்சரண் சார் பண்ணியிருக்காங்க. ஜே சூர்யா சார் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லன் வந்து அவருக்கு இந்த லுக் வைஸ் நம்ம டிசப்பாயிண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. என்னன்னா ராம்சரனுக்கு அவங்க ஒய்ஃப் அஞ்சலி வராங்க. ஸோ என்ன ப்ரீவியஸா இருந்துச்சோ அதில் கனெக்ட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக் எடுத்து கொண்டு போயிட்டு ஆக்டிங்க்கு அவங்க சீன் பேஸ் அவ்வளோ கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பாலிவுட் ஹீரோயின். தென் வந்து அவங்களுக்கு வந்து சாங்ஸ் தான் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாங்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. மற்றபடி நிறைய செலவு பண்ணிருக்காங்க. 75 crores சொல்றாங்க. ஆனா படம் வந்து நம்மளுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். படம் பிடிக்கலன்னு நான் சொல்லல. படம் வந்து சீன் பை சீன் வந்து இந்த இடத்துல சாங்ஸ் வந்து வைக்கணுமா, இந்த இடத்துல சாங்ஸ் அப்படின்ற மாதிரி சாங்ஸ் இருக்கு, அந்த இடத்துல போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்துல என்ன கதை சொல்ல வராங்க? பொலிட்டிக்கல் ஸ்டோரி ப்ரோ. பொலிட்டிக்கல் ஸ்டோரி. இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு ராம்சரண். இவர் வந்து சிஎம்க்கு லீட் பண்ணிருக்காங்க ஜே சூர்யா சார். ஸோ இவங்களுக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளாஷ் போகும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் ஆல் படமே போயிட்டு இருக்கு. சங்கர் சார் கம்பேர் படம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சங்கர் சார் வந்து பெரிய ஆள். அவர்லாம் இன்னும் நல்லாவே கொடுக்கலாம். அவர்லாம் வந்து சிவாஜி, அந்நியனு, ஸோ இந்த முதல்வன் அந்த மாதிரி எல்லாம் படம் போகும்போது முதல்வன் வந்து பேஸ் எடுத்து பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கு. இல்ல தோணலாம் இல்லைங்க. நல்லா பக்காவா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. படம் எப்படி சார் இருந்தது? படம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேங்க. ஆனா அவ்வளவு சரியில்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாட் ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கணுமா இருக்கும். லவ் சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருச்சா படத்துல? எதுவுமே கனெக்ட். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் சுத்தமா செட் ஆகல. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜெயராம் ஆக்டிங் கொஞ்சம் ஹியூமரஸா இருக்கு. ஓகே. இது தெலுங்கு மூவின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதா? தெலுங்கு மூவி யாரா இருந்தாலும் மக்கள் தான் வந்து பார்க்க போறாங்க. இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சதா? டப்டன் இந்தியா ஃபுல்லா இருந்தாலும் எல்லாம் ஒரே மக்கள், ஒரே ஜீவன், ஒரே இதுதான். எல்லாருக்கும் சந்தோஷம் ஒண்ணுதான், ஃபீலிங்ஸ் ஒண்ணுதான். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு செட் ஆகல, அவங்க செட் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. வருமானத்துல நிறைய ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு தேவையில்லாது. படத்துல ஃபைட் சீன்ஸ் அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆகல. எனக்கு செட் ஆகல. உங்களுக்கு எதனால படம் பிடிக்கல? நம்ம சொல்ற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்ல. நம்ம ஒரு படம் பார்க்கறோம்னா அந்த படத்தை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். லாஸ்டா வந்து படம் தெரியும் தெரியும். அது மாதிரி எங்களுக்கு கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை. அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், எங்களுக்கு ஒரு ஃபைட் டைம், ஒரு ரோஸ் பன்ஸ் இருக்கணும், எதுவுமே இல்லை. ஒரு சங்கர் படம்னாலே எப்படி இருக்கும்? ஒரு பிரம்மாண்டம், ஒவ்வொரு சீனுமே எந்திரிச்சு நின்று கிளாப் தட்டுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஒரு சென்டிமெண்ட் சீனா நம்ம கண்ணுல தண்ணி வரணும், அப்படி இருக்கணும் படம்னா. அது மாதிரி இது எதுவுமே இல்லை. படம் எத்தனை கோடி பஸ்ல வாங்க நினைக்கிறீங்க? நான் நம்ம இது கிடையாது. ஆனா தமிழ் ஹீரோ சப்ஸ்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்லுங்க, தமிழ் ஹீரோ சப்ஸ்டாங்க. ஓகே, थैंक यू சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.